இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறதுல முக்கியமான ராசி தனுசு ராசி. ஏன்னா நாங்கள் எல்லாம் அவங்களை பயமுறுத்தி வச்சுருக்கோம். அர்த்தாஷ்டம சனி போய்கிட்டு இருக்குது, அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி சொல்கிறோம். 3, 7, 11 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இதில் சர்ப்ப கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணினான்னா எதிரிகளை துவம்சம் பண்ணுவான். 3ஆம் இடத்துல ராகுவினுடைய சஞ்சாரம் போயின்னு இருக்கு. இந்த வருஷம் பிறக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் நம்ம ராசியை குரு பகவான் முதல்லையே பார்த்துடுறார். அதனால் அர்த்தாஷ்டம சனி நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, தனுசு ராசிக்காரங்கள்லாம் அதை நினச்சி பயப்படக்கூடியவங்களா என்ன? கண்டிப்பாக பயப்பட மாட்டாங்க. நீ அவங்கள்ட்ட போய் ஜென்ம சனி நடக்கும்போதே அவங்க அதையே கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. அதனால் அர்த்தாஷ்டம சனி ரொம்ப பெரிய அளவில் கெடுதல்கள் எதுவும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். ஆனாலும் 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு கல்வி சேர்ந்தாங்கன்னா அந்த கல்வியை கம்ப்ளீட் பண்ண முடியாத சில சிச்சுவேஷன் வரலாம். 2வது, தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 2 விஷயத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். தனுசு ராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. மங்கள காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த வருடம் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு. எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கோ அங்கே சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வர்றது நல்லது. சப்போஸ் போக முடியாதவங்க வீட்லேயே அகத்தியர் வழிபாடு பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்.